சுவாமிக்கு கல்யாண உற்சவம் அந்த மாதிரியான விஷயங்கள்ல கலந்துக்கிட்டா நமக்கு என்ன பலன்? திருமண பாக்கியம் ஏற்படும். திருமண பலன் ஒருத்தர் நினைச்சுட்டு இருக்கா, குழந்தைகளுக்கு திருமணம் வரணும்ன்றது திருமணம் ஏற்படும். இரண்டாவது, திருமணம் ஆனவர்களுக்கு என்னன்னா அந்த அந்யோன்யதா, அந்த பரஸ்பரம் அந்த அன்பு பெருகும். குழந்தைகள் நன்றாக இருப்பார்கள். இரண்டாவது, இப்ப நம்ம எல்லாம் சொல்றோம் அந்த பணம் டெபாசிட் பண்ணிக்கிறா, குழந்தைங்களுக்கு இந்த பிளான், அந்த பிளான், ஸ்கூல் பிளானு, காலேஜ் பிளானு, அப்புறம் பென்ஷன் பிளான், இதெல்லாம் இப்ப நம்ம டெபாசிட்ஸ்ல பொருளாதாரத்துல நம்ம சொல்றோம். அது மாதிரி வழிபாடுகள் நீங்க திருமண உற்சவம் செய்ய 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 கல்யாணம்னா மங்களம்ன்றங்க ஐயா, நன்மைகள் ஏற்படும். அது மட்டுமல்ல, நமக்கு அடுத்த பிறவிகளிலும் நமக்கு நம்ம திருமணமானது சரியாக அமையும். நமக்கு அந்த நம்ம அந்த நல்ல ஒரு 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 வது வரன் வர்றதுன்றது கடவுளுடைய ஒரு அனுகிரகம் தான். நம்ம ஜாதகம் பார்க்கறதெல்லாம் பார்க்கறோம், அதை தாண்டி தான் நடக்குது. நான் நிறைய வாழ்க்கையில பார்த்திருக்கேன். நான் பார்த்தது என்னன்னா, தெய்வானுகிரகம், தெய்வம்ன்றது ரெண்டுங்க. தெய்வம்ன்றது தெய்வமும் இருக்கு, தெய்வம்னா விதிக்கும் தெய்வம்னு பேர். விதிக்கும் தமிழ்ல தெய்வம்னு பேரு. அப்ப அதன்படிதான் நடக்கும்போது அப்ப இதை நம்ம வழிபட 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 அது தெய்வத்தின் அனுகிரகமும் கிடைக்கிறது. நம்மளுடைய விதிகள் ஏதாவது மாறுதல் இருந்தாலும் சரி பண்ணக்கூடிய சாமர்த்தியம் எவ்வளவு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். யானி காணிச்ச பாப்பானி ஜன்மாந்திர கிருதானிச்ச தானி தானி வினஷ்யந்தி பிரதட்சிண பதே பதேன்னு அது ஒரு தடவை இவளுக்கு சொல்லித்தரணும். ஏன்னா சொல்லியே நம்ம பிரதட்சணம் பண்ணணும். அப்ப யானி காணிச்ச பாப்பானி, எப்பேற்பட்ட பாப்பங்கள் நான் செய்தேன்னு தெரியல, எவ்வளவு செய்தேன் என்று எனக்கு தெரியவில்லை, அவற்றையெல்லாம் போக்குவதற்கு இந்த மனித பிறவியானது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது போன்ற புண்ணிய காலங்களில் நம்ம இதெல்லாம் நம்ம நல்லா பயன்படுத்திக்கணும். எப்படி இந்த சமயத்துல நம்ம ஒரு ஓடிபி போட்டா எனக்கு இந்த பணம் வரும், கரெக்டா பண்றோம், அந்த டைம் கரெக்டா வச்சுக்கிறோமோ, அது போன்று இது போன்ற காலங்களில் நாம் வழிபடும் பொழுது நமக்கு அந்த திருமண பாக்கியம் ஏற்படுகிறது, அந்யோன்யதா மங்களங்கள் ஏற்படுகிறது. நமக்கு ஏதாவது தோஷங்கள், இப்ப ஏதாவது ஒரு ஸ்திரீ சாபமோ அது போன்ற ஏதேனும் இருப்பினும் அவற்றையெல்லாம் போக்கக்கூடிய சக்தி இதுக்கு இருக்குது. அங்க நடக்கிறது இங்க மாற்ற முடியுமானா, எங்கேயோ போன் ஆக்டிவேட் பண்ற, உங்க போன் வேலை பார்க்கறது, யாரோ சர்வீஸ் ப்ரொவைடர் பண்றா, கொஞ்சம் இருங்க சார் ஆக்டிவேட் பண்றோம், திடீர்னு உங்களுக்கு மெசேஜ் தான் வருது. வெளியூர்ல போனாலும் நீங்க ரோமிங் போட்டா வருது. எப்படி வருது? எப்படி வருது? இங்க எங்கேயோ இருக்கா, இவா ஏதோ ஆக்டிவேட் பண்றா, என்னால பேச முடியறது. அது போன்று நம்முடைய பிறவிகள் எல்லாம் நமக்கு போக்குறதுக்கு தான் நம்ம இங்க வந்திருக்கோங்க ஐயா.